தான் கேக்குறேன். நம்மள பிடிக்கல. அவர் எதுக்கு வந்தாரு எனக்கு தெரியும்டா. அவர் உனக்கு தெரியாது செல்லக்குட்டி. அவர் எனக்கு கூட பிறக்காத அண்ணே. ஒருவேளை எங்க அண்ணன் பிறந்திருந்தா இந்த முகசாடையில தான் இருந்திருப்பாரு. அதே அங்க பாரு கருப்பு சாமி வர மாதிரியே இருக்கு. ஆமா எங்க அண்ணன் மாதிரியே போங்க. எதுக்கு வந்தாரு தெரியுமா? என்னடா ஒத்துட்டு நிக்கிறேன், என்னாச்சு? எனக்கு தெரியலையா? இப்ப தெரியுதா? ஒரு அண்ணனா கேட்கங்கடா மூலி. உனக்கு தெரியுமா தெரியா? நீ அதுக்கு தயா வந்த எனக்கு தெரியும். ஞாபகப்படுத்தாதே இப்ப வீட்டு ஞாபகம். காட்டுக்குள்ளே மானடியோ உவாத குயிலடியோ கொல்லிமலை தென்னடியோ நான் பண்ண என்னடா செஞ்சீங்க? நீங்க ஏதோ கூவலையோ காலையிலையோ நீங்க நாங்க ஐயோன்னு முடிச்சுட்டோம். நல்ல பயிர் கிடையாது சொல்லிவிட்டு அவன் ஞாபகத்துக்கு. குட்டி குட்டி ஒரு மாலைய பக்க போற அந்த கால் பந்து இருக்குல்ல, ஒரு பந்துக்கு இந்த பக்கம் 22 அந்த பக்கம் 22 பேர். அந்த பந்தை இன்னும் பாருப்பா காலையில் 2-3 காலையே காணா. அது நான் பாடுறேன்னு அப்பயே சொல்லிட்டு போயிட்டேன். நான் பாடுவேன் பாட்டை. நீ சொல்ற சரியா? நான் பாடுவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ பாரு 5 அடி 6 அடி வளர்ந்த ஆளுக்கு பூரா அதுதான் அமைதியா இருக்கு. நீ 1 அடி இருந்துக்கிட்டு நீ என்ன புகழ் வாழ்க பெயர் வாழ்க
பாட்டு பாடு பாட்டு பாடுண்டியே. நான் பாட்டு பாடுப்பேன். பாடல கை தட்டியா நீ? என்ன என்ன நான் ஓங்கி தட்டல இருந்துச்சு இல்ல. பாடு பாடுண்டா உனக்காக தான் பாட்டு பண்ணேன். நல்லா ஒரு 5-4 பாட்டு பாடிட்டு தான் பாடுவேன். நீ அமைதியாக இருக்க உனக்கு பாட்டு பண்ணி கை தட்டியா நீ? முதல்ல நாங்க பாடிட்டு தானே இருக்க, நீ கை தட்டியா? முதல்ல உட்காந்து சத்தம் போடுற பாடு பாடுன்ற பேசாம இருக்க. அப்புறம் முடியல அதை சொல்லு. நீ ஃபுட்பால் மாதிரி அங்கே 5 பேத்துக்கு மாறி மாறி போட்டு ஒன்றும் கிடையாது. 1 2 3 4 5 6 பேர் உன்னைய தூக்கி தூக்கி போட்டு பந்தாடுறாங்கல்ல. எனக்கு உன்னை பார்த்தோன்னே அந்த கால் பந்து இருக்குல்ல, ஒரு பந்துக்கு இந்த பக்கம் 22 அந்த பக்கம் 22 பேர். அந்த பந்தை இன்னும் பாருப்பா காலையில் 2-3 காலையே காணா. அது நான் பாடுறேன்னு அப்பயே சொல்லிட்டு போயிட்டேன். நான் பாடுவேன் பாட்டை. நீ சொல்ற சரியா? நான் பாடுவேன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ பாரு, 5 அடி 6 அடி வளர்ந்த ஆளுக்கு கூட அதுதான் அமைதியாக இருக்கு. நீ 1 அடி இருந்துக்கிட்டு நீ என்ன ஆட்டம் போடுற நீ? நாடி கட்டு கட்டியாச்சு. இருந்திருந்தா எனக்கு பொத ஒரு மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து பார்ப்பேன். பெட்டிக்கார 2 பாட்டு பாடி நடத்த முடிச்சிடுமா? நான் ஒரு 2 பாட்டு பாடுறேன், பெட்டிக்கார 2 பாட்டு பாட்டேன், மிருதக்கார 2 பாட்டு பாடிச்சிடும்.
ஓங்கிய மனதில் உயர்ந்த மலை சாரல் மேலே வாவா என்று வரவேற்கிறது. எங்கே நோக்கினும் பச்சை பேசுகின்ற புல்வெளிகள் பறந்து விருந்த அற்புதமான இடம். இந்த பாரு, நான் மத்தாள் மாதிரி இருக்க மாட்டேன். ரொம்ப நீ காமெடியாக பேசுகிற, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கோபக்காரன் நான், தெரியுதா? என் வேலை இன்னைக்கு எடுக்கக்கூடாது. நானே இறங்கி வந்து ஒத்த கரை தூக்கி போட்டு வந்துடும் பார்த்துக்கோங்க. நான் யோசிக்கவே மாட்டேன், புரியுதா? இவ்வளோ நேரம் நீ பேசுன ரைட்டு. நான் ரொம்ப ஒரு மாதிரி கோபமானாலும் பார்த்துக்குவோம், வேலையை மட்டும் பாரு, என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ பார்த்துக்க, அவ்வளோதான். அதனால சொல்கிறேன், ஓங்கிய மலைகள் உயர்ந்த மலை சாரல் மேலே வாவா என்று வரவேற்கிறது. எங்கு நோக்கியும் பச்சை பேசின பல்வெளிகள் பறந்து வருந்த அற்புதமான பலவிதமான வண்ண மலர்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பானை என்று சொல்லக்கூடிய நிலங்கள் 5. ஆக மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடம் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை. ஆக இறைவனாகப்பட்ட படைக்கப்பட்ட அற்புதமான மனித வாழ்க்கை இது. இந்த மனித வாழ்க்கையில் ஏற்படும் இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் யார் காரணம்னா நம்ம தான், வேற யாரும் காரணம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வருது, துக்கம் வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? வெளியிலேருந்து யாரும் வரப்போறாங்களா? அதெல்லாம் கிடையாது. நாம் என்ன பண்ணுறோமோ அதோட எதிர் விளைவு தான் பலன் நடக்கும். ஏன்னா என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கின்ற ஒரு காரணத்தை வச்சு என்ன சொல்ல அப்படின்னா, முன்னேற்ற பாதையிலே காதலை அரங்கேற்ற செய்யக்கூடிய அற்புதமான நிகழ்வு. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் நிறைந்துதான் என்பதை பரிசாற்றுவதமாக சிறப்பான இடத்தில் தேடி வந்திருக்கும் வள்ளிமலர் பூத்து குலுங்கி காத்திருக்கிறாள் இந்த கானகத்திலே. என்னுடைய கதையின் நாயகி காதலுக்காக வரம் கொடுத்த நாள் முதல் இன்று வரை என்னையே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்காள் இந்த கதையின் நாயகி. இன்னவரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் ஆவல் மனதில் எழுந்தாலும் இந்த காரணத்துக்காக தான் அவங்க வந்திருக்கின்ற விஷயத்தை சொல்ல வேண்டும் என்ற காரணத்தாலே தன்னந்தனியாக நான் வந்த போது தன்னந்தனியாக நான் வந்த போது
கனியாது நீ பேச ஐயா காலத்துக்கு ஐயா பாவத்தை போட்டு மருதிருவர் புகழ் வாழ்க மருதிருவர் புகழ் வாழ்க மங்காத பெயர் வாழ்க மக்கள் மனம் போல் மன்னரவர் பெயர் வாழ்க மருதிருவர் புகழ் வாழ்க மன்னரவர் பெயர் வாழ்க மக்கள் மனம் போல் வாழும் மன்னரவர் பெயர் வாழ்க மருதிருவர் பெயர் வாழ்க குடி முக்குளத்திலே மருதிருவர் புகழ் வாழ்க மன்னரவர் பெயர் சிவகங்கை தீமை தந்தை சிவகங்கை தீமை தந்தை செம்மையாக ஆடு வந்தார் தந்தை மகன் மருதிருவர் புகழ் வாழ்க பெயர் வாழ்க எல்லாரும் அவர் வாழ்க எல்லாரும் அவர் வாழ்க எல்லாரும் அவர் வாழ்க பாட்டு பாடு பாட்டு பாடுண்டி நான் பாட்டு பாடுப்பேன் பாடல கை தட்டியா நீ என்ன என்ன நான் ஓங்கி தட்டல வந்துருச்சு இல்லை பாடு பாடுன்னா உனக்காக தான் பாட்டு பாடுங்க நல்லாட்டி ஒரு 5-4 பாட்டு பாடிட்டு தான் பாடுவேன் நீ அமைதியாக இருக்க உனக்கு பாட்டு பண்ணி கை தட்டியா நீ முதல்ல நாங்கள் பாடிட்டு தானே இருக்க நீ கை தட்டியா முதல்ல உட்காந்து சத்தம் போடுற பாடுன்ற பேசாமல் இருக்க அப்புறம் முடியலை அதை சொல்லு நீ ஃபுட்பால் மாதிரி அங்கே 5 பேத்துக்கு மாறி மாறி போட்டு வெட்டிக்கார் பாடுவாரு பாடுவாரு உடனே பார்த்துக்க அதனால அருகிலே திறமை இருக்கிறது எந்த ஒரு சத்தம் கேட்கவில்லையே நான் வந்து பொம்பளை தான் தேடி வந்திருக்கேன். சரி ஒண்ணு பொம்பளை சத்தம் கேட்கணும், பொம்பளை சத்தம் இல்லாம ஆம்பளை சத்தம் கேட்டுக்கிறதுக்கு இடம் மாதிரி வந்துட்டோமோ. சரி மறுபடியும் கூப்பிட்டு பாருங்க, அதனால தான் கோவிக்க கூடாது, மறுபடியும் கூப்பிட்டு பாருங்க. ஏப்பா ஏதாவது சத்தம் கேட்குமா? உங்களை மாதிரி அங்கிட்டு ஒரு ஆள் வந்தாலும் கூட பாதையில போய்கிட்டு இருக்கலாம், அந்த கவனம் மாறக்கூடாதுல்ல. சரி இல்ல புதுமையா கேக்குது, நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. வேற யாரும் தண்ணி எடுத்துட்டு மாந்தி எடுக்கிறாங்களா? ஆலோலம் என்ற குரல் கேட்கும்னு நினைச்சு பார்த்து வந்தேன், ஒன்றும் இப்போ சரியா வரலையே. எப்ப ஆள் இருக்கீங்களா இல்லையா? அது சரி. ஆலோலம் என்ற குரல் அற்புதமாக கொடுத்து கொண்டிருக்காது.
பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக கலந்து வைத்தாலும் பாலையும் சுவை மட்டும் அறிந்தவனும் அன்னப்பறவை போல ஆளோலம் என்ற குரல் சிறப்பாக என் இதயத்திற்கு ஒரு இன்பத்தை வரவழைக்கிறோம். அந்த அழகான சொல்லை கேட்கும் பொழுது மனசுக்கு எப்படி தெரியுமா? நான் மலரோடு தனியாக மகராணி உழைக்காத ஓடோடி வளர்ந்தே இல்லாமல் யாரோடு உறவாட வளர்ந்தே கூந்தல் அலைப்பாய் மலரோடு தனியாக மகராணி உழைக்காத ஓடோடி வளர்ந்தே மின்னல் மிக்க இன்னலில் வாய்ந்த கன்னிகை அன்னமும் விற்கும் நன்னடை பெற்ற ஆரணங்கு சொர்க்க மத்திய பாதாள லோகத்திலேயே இப்படிப்பட்ட பெண்ணையும் பார்ப்பது அரிது 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 மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. ஏன்னா இறைவனோட படைப்புல பல லட்சம் கோடி உயிரினங்களை உலகத்தில் படைச்சிருக்கேன். ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறறிவு. இந்த ஆறாவது அறிவு மட்டும் தான் மனுஷனுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் ஆறறிவு இருக்குன்னு தான் பேர். ஆறாவது அறிவை எல்லா பேரும் பயன்படுத்தணும் கிடையாது. அது செயல்படுற விதமும் தெரியாது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறைவனோட படைப்பில் மனிதனுக்கு மட்டும்தான் 7 பிறவிகளை சொல்கிறேன். 7 பிறவி. ஒவ்வொரு பிறவிகளையும் ஒவ்வொரு விதமான ஆசைகளை முடிவுக்கு கொண்டு வரணும். அப்பத்தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவுவது கிடையாது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்? இந்த அடி உதவுதுன்னா அடிச்சுக்கிறது கிடையாது. இறைவனுடைய திருவடியை அடைவது மறுபிறவி என்பது இல்லாதது. மறுபிறவி இல்லாத ஒரு நிலைனா எப்போ வரும்? பூலோகத்தில் நிறைய பேருக்கு ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன். குழந்தையே கிடையாது, குழந்தை பக்கமே கிடையாதுப்பா. உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னா பூலோகத்தில் வேணால் அவங்களுக்கு என்னப்பா அப்படி கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை குட்டி இல்லாமல் இப்படி போயிட்டாங்களே, இது என்ன அப்படின்னு மக்கள் வேணால் தவறாக விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது. இல்லை, மறுபிறவியே கிடையாது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு பிறவிகளிலும் ஒவ்வொரு விதமான ஆசைகளை முடிவு கொண்டு வரணும். புகழ் மீது ஆசை, பொம்பளை மேலே ஆசை, பணத்து மேலே ஆசை, பிள்ளைங்க மேலே ஆசை, அப்படி ஒரு 7 விதமான தன்மைகள் இருக்கு. இதில் ஒவ்வொரு பிறவி இப்போ நம்மளே இருக்கேன் பார்த்தீங்களே, சில பேர் பாருங்க பணத்து மேலேயே குறியா இருக்கேன். ஆமாம்,
பணத்து மேலேயே குறி, வேற எதை பத்தி அவனுக்கு அவசியம் கிடையாது. எங்க வேணாலும் காசு வேணும் அவ்வளவுதான். இதுல சில பேர் குணமா இருப்பேன், சில பேர் பாருங்க பொம்பளையிலே குறியா இருப்பேன், எப்படியாவது ஏதாவது ஒரு பொம்பளையோட தொடர்பா இருப்பேன். சில பேர் பாருங்க பதவியில் இருந்துகிட்டே இருக்கேன், பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், அப்படி சில பேர் இருப்பேன். சில பேர் புகழ் மீது ஆசை, 10 பேர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நம்ம பக்கத்துல உட்காந்துட்டு போன மாதிரி ஆளே கிடையாதுங்க, சொல்லணும் நீங்க தாங்க அப்படின்னு சொன்னா அதுலயே அவன் குறியா இருப்பேன். சில பேர் பாருங்களேன் பொண்டாட்டு பிள்ளைங்கன்னா போதும், அந்த அந்த அவங்க அது மேல அவ்வளவு பற்றா இருப்பேன். சில பேருக்கு ஆன்மீகத்தில் இறைவன் மேலே ஈடுபாடா இருப்பேன். இப்படி ஒவ்வொரு விதமான பற்றுக்கள் ஒவ்வொரு எப்படி இருக்கு, எதுக்கு அப்படி மாறி மாறி இருக்குனாக்க ஒவ்வொரு விதமான பற்றுக்களையும் முடிவு கொண்டு வரணும் ஒரு ஜென்மத்திலையும். அப்படி 7 விதமான ஆசைகளையும் தீர்த்த பின்னால்தான் 7வது பிறவி என்பது குறிப்பா எந்த பற்று வேணாலும் போயிட்டு வந்துடும். ஆனால் அந்த நம்ம பெத்த பிள்ளைங்க மேலே வர்ற பற்று இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மன்னனாகப்பட்ட தசரதனே இறந்தது எதனால பிள்ளை மீது பற்று கொண்டது பற்றுறேன். தசரதன் மீது கொண்ட பற்றுதா தசரதன் இறக்கிற காரணமே யாரு, ராமன் மீது கொண்ட பற்று தசரதன் இறந்தான். ஆக இந்த பிள்ளைங்க மேலே இப்போ ஒரு நம்ம பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறேன் சிரமப்படுறேன், இல்லை நம்ம கண்ணு முன்னாலே அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை தாங்குவோமா, தாங்க முடியுமா, முடியாது. எத்தனை லட்சம் கிடைவாங்க, என்ன வேணாலும் பண்ணிப்பார். ஏன் சொல்றேன், ஆக இந்த விஷயங்கள் நடக்கிற காரணம் தன்மைகளையும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு விதமான பற்றுக்களை தாண்டி தான் வரணும். அப்பத்தான் முக்தி என்பது கிடைக்கும், இல்லாட்டி கிடையாது. முக்தி என்பது கிடைக்கும் இல்லாட்டி கிடையாது. ஐயா இதுக்குள்ள நம்ம ஆளுக்கு போடுற ஆட்டம், ஏப்பா நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், நாங்கள் வச்சதான் சட்டம், மிஞ்சனுக்கு ஆளே கிடையாது, அவர் அந்த சாதி இவர் இந்த சாதி, நாங்கள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. எல்லா பேரும் ஒரு நாளைக்கு போய் செத்து மேலே வீடுறேன். உலகத்தில் நிலையானது எது, உலகத்தில் மண்ணு ஒண்ணுதான் நிலையானது. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. யார் ஜெயிக்கிறா, மண்ணுதான் ஜெயிக்குது. நம்ம ஜெயிக்க நம்ம வாயிலே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். 100 ஏக்கர் வாங்கி போட்டாலும் ஏங்க நம்ம செத்து போறோம், நம்ம பெத்த தாய் தப்ப உயிரோட இருக்கேன், நம்ம செத்து போறோம், தாய் தப்ப சாக போறோம்னா கிடையாது. ஐயோ என் பிள்ளை செத்து போனான்னு சொல்லி கட்ட பொண்டாட்டி அவளை கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை பத்துருப்பான் நமக்காக, அவன் எவனா சாக போறாளா, அது 4 பிள்ளை இருக்கானே அவன், ஐயோ எங்க அப்பா செத்து போனாரு. 7:35 பேஜ் ஏங்க ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்கு, கூட வர போதா இல்ல புதுசா அரசாங்கம் செல்லான்னு சொன்ன 2000 ஒரு 10 கட்டு வச்சிருக்கேன், அது ஏதாவது கூட வர போதா, அது வர 2 கிராம்ல ஒரு மோதிரம் போட்டிருப்பேன், இழுத்து பார்ப்பேன், வீட்டில் வரலைன்னு வச்சுங்களேன், அப்படியே சுடுகாட்டு கொண்டாந்து சுடுகாட்டில் புதைக்கிறது என்ன செய்வேன், விரலை வெட்டி எடுத்து விட்டு போட்டு புதைச்சி போடுவேன். இதுதான் நம்ம வாழ்ற வாழ்க்கையில மிச்சம், எதுவுமே கிடையாது. நாமளா பெருசா நினைச்சுக்க வேண்டியதான். அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, கடல்லையோ கம்மாலியோ செத்து போன மீன் இருக்கு பார்த்தியா, அதை கூட வீட்டில் வச்சு கருவாடு சாப்பிட்டு இருப்பேன். நம்ம கருவாடு ஒரு நம்ம போட்டுருக்க செருப்பு அந்த வச்சு வச்சுக்கேன், அந்த செருப்பு கூட தச்சு போட்டு வந்து 10 நாள் வீட்டில் வச்சிருப்பேன். எங்க அப்பா செத்து போனாரு, எங்க அம்மா செத்து போச்சு, ஒரு வாரம் பொண்டாடி செத்து போச்சு, எங்க ஒரு 2 நாள் வீட்டில் வச்சு போதேன் முடியுமா உன்னால மாறி போ. முதலெல்லாம் பாருங்களேன் ஒரு 10 வருஷம், ஏன்னா என்னோட அனுபவத்துக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலாம் 1 கோடி ரூபா செலவச்சு வீடு கட்டியிருப்பார். இறந்த உடனே அவர் வீட்டில் கொண்டு உள்ள வச்சு வர்ற சொந்தம் பார்த்து அந்த அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. செத்த உடனே துணிப்பந்தில் வெளியில் ஓட்டுறேன், வீட்டுக்கு வெளியில் தெருவில் அங்கே கொண்டாந்து வச்சிருக்கேன், கண்ணாடி பெட்டியில் வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம வாழ்ற வாழ்க்கை இதுதான். இதுக்குள்ள நம்ம 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 வாழ்ந்துக்கிட்டு இந்த மனித வாழ்க்கை சாதாரண விஷயம் கிடையாது. அதனால நான் சொன்னா மனிதன் நினைப்பதுண்டு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதனிலே பொருள் வாழ்விலே
நினைப்பு ஒன்று வாழ்வு நிலைக்கின்றே பாட்டில் தூங்கிட்டாப்ல தூங்க வச்சிட்டியா? முடிஞ்சு வச்சு இன்னைக்கு நாளை காலையில் தான் எந்திரிப்பாரு. அதை பற்றி ஒன்றும் கிடையாது. இப்படி தெரிஞ்சா முன்னாடி இந்த பாட பாடிக்கலாமே, பாட பாடி தூங்க வச்சுக்கலாமே. நிலவு ஒரு பெண்ணாகி வானத்திலே பவனி வருகிறாள் அந்த நிலவு. அப்படிப்பட்ட நிலவை பற்றி சொல்லும் பொழுது நான் சந்திரோதயம் ஒரு பெண்ணானது, செந்தாமரை கண்ணானது. சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ,
இலையோடு அழகாக சிறப்பான மாண்புடைய தேடி வந்தால் கூறி உள்ளே நுழைய காரணம் அப்பா சேர கொடுங்க பேசணும் சேர கொடுங்க அப்படித்தான் கணக்கு வரும்னு நினைக்கிறேன். எதுக்கு சேர போட்டு நின்று பேசுற அளவுக்கு போகுதுவார் ஒரு பிரச்சனை போகுதுவார்னா அது உதவி செய்ய விடுவாரு. இல்ல நானே வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பனா? போகுதுவார்னா எங்க போகுது? போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யார்? போனால் போகட்டும் போடானா வாழ்க்கையை வாழுகின்ற விதம் இருக்குதியா? ஆமா. எதுவுமே அளவுக்கு அதிகமான பிரியங்களை வச்சுக்கிட்டு அப்படித்தான். நான் தேடிந்த ஒரு மான் எப்ப போச்சு? இப்ப கொஞ்ச நேரத்துல. எத்தனை மணிக்கு போச்சு? மணி கணக்கெல்லாம் கிடையாது, நொடி கணக்கு தாங்க. அதான் எத்தனை நொடி? 1 நொடியா 2 நொடியா 3 நொடியா?